ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரையில் ரொம்ப அதிகமாகவே விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. விட்டமின்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B1, B2, B3, B6 அப்படிங்கிற நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. மினரல்ஸில் கால்சியம், பொட்டாசியம், அயன், பாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீஷியம் அப்படிங்கிற நிறைய மினரல்ஸும் அதிகமாகவே இருக்குது. முருங்கைக்கீரையில் இருக்க அயன் கண்டென்ட் நம்மளோட உடம்புல ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினோட அளவை அதிகப்படுத்துது. இது அனிமிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இதில் மற்ற கீரைகளை விட 2 மடங்கு அளவுக்கு அயனோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக முருங்கைக்கீரை நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இதில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி நார்மலாக ஆரஞ்சுலேயும் லெமன்லேயும் அதிகமாக இருக்கும். ஆரஞ்சில் இருக்கிறத விட இதில் 7 மடங்கு அளவுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதில் நார்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் எதுக்கு உதவும் அப்படின்னா, நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்பவுமே நல்லது. இது நம்மளோட உடம்புல செரிமானம் நல்லா இருந்தாவே மலச்சிக்கல் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் நம்மளோட உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை நல்லாவே கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ரத்தத்தில் இருக்க பேட் கொலஸ்ட்ராலையும் கரைக்க உதவும். இது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க கால்சியம் நம்மளோட எலும்புகளை ரொம்பவுமே வலுப்படுத்த உதவும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக நல்லது. முருங்கைக்கீரையில் இருக்கிற ஜிங்க் நம்மளோட முடி கொட்டாமல் தடுக்கும். அதே மாதிரி முடியோட வளர்ச்சியும் அதிகப்படுத்தும். இது நம்மளுடைய ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ்னு சொல்லக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றுது. டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறிச்சுனாவே நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப அழகாக நல்லா கிளியராக இருக்கும். இது நம்ம உடம்பில் இருக்கிற வடுக்களை கூட மறைய வைக்கும். இது தாய்ப்பாலை ரொம்பவுமே அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இது ஹார்மோனை ரொம்ப பேலன்ஸாக வச்சுக்க உதவும். அதனால் லோ மற்றும் ஹை தைராய்டு இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவுமே நல்லது. அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக கேன்சர் வர காரணமாக இருக்கிற கேன்சர் செல்கள் உருவாகாமல் தடுக்க இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, வெயிட் கெயின் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை நல்லா லைட்டாக நெய்யில் வதக்கி அது கூட சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து இது சாதத்தோட பிசைஞ்சு கூட குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்குமே முருங்கைக்கீரை ரொம்பவுமே நல்லதுன்னு கூட சொல்லலாம். இது எப்படி வெயிட் லாஸ் பண்ண உதவுது அப்படின்னு பார்த்தா, நாம் எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது எல்லாமே நம்மளோட உடம்பில் இருக்க அந்த கலோரிஸ் எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணதான். ஆனால் அந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் இருக்க மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்டப் பண்ணும். அதனால் நம்மளோட கலோரிஸு, ஃபேட் இது எல்லாத்தையுமே ரொம்ப வேகமாக கரைக்க உதவும். அதாவது ரொம்ப நாளாக தொப்பை இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறவங்க, குண்டாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே தாராளமாக முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். இது நம்ம ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்குது. இது நம்மளோட உடம்பில் இருக்க நச்சுக்களை கூட வெளியேற்றுது. இது எல்லாத்தையுமே இது செய்யுது. இது எந்தெந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம முருங்கைக்கீரையை பருப்போடு சேர்த்து கடையில் மாதிரி சாப்பிடுவோம், பருப்பு கடையில். இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு கூட செய்வோம். இது எல்லாத்தை விட ரொம்ப சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு காய வச்சு நிழலையே காய வச்சு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி முருங்கைக்கீரை பவுடராக பண்ணிவிட்டு இதில் நம்ம சுடுதண்ணியோடு நல்லா கலந்து டீ மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவுமே உடலுக்கு நல்லது. இது டெய்லியுமே கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த முருங்கைக்கீரை பவுடரை வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதா பார்க்கலாம் வாங்க. நான் நல்லா ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். ஒரு கலக்கி விட்டுக்கலாம் நாம். நீங்கள் இப்படியே குடிக்கிறதா இருந்தால் கூட குடிச்சிக்கலாம் தாராளமாக. இது கூட நான் கொஞ்சமாக மிளகு சேர்த்திக்கிறேன். ஒரு 4 மிளகு தட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கிறேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும்.
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு கலக்கி விட்டுட்டு இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறமேல் நம்ம வந்துட்டு வடிச்சுக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு தாராளமாக எடுக்கலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபிக்கு பதிலாக வந்துட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். நல்லா வடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முருங்கைக்கீரை டீ ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வந்துட்டு ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தாராளமாக எடுத்துக்கலாம். இது சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் சூப் செய்யலாம், ரசம் செய்யலாம். கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு அதை செஞ்சு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.